அம்மா இருக்கும் பொழுது, கருணாநிதி ஐயா அவர்கள் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாமல் விஜயகாந்த் அன்றைய தினம் எதிர்கட்சியானார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி எல்லாம் சேர்ந்து எடப்பாடியாருக்கு 75 எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியோடு நாம் இருந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய சதவிகிதம் தமிழ்நாட்டிலே 50%, 42% உள்ள திமுக மரியாதைக்குரிய மாண்புமிகு நம்முடைய விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சொன்னது போல பணத்தை வச்சு வீழ்த்தில்லை. எவ்வளவு பணம் ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படா பாவாடை இல்லாமல் கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்குறாங்க. அதனால் கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்தியிருக்காங்க. எனவே நம்ம காசை எடுத்து இந்தியா தமிழ்நாடு முழுவதும் இது மாதிரி கேவலப்படுத்துகிற இந்த ஆட்சி இருக்க வேண்டுமா?